ஹலோ காய்ஸ், இன்னைக்கு நம்ம விளையாட போகிறது மர்டர் மிஸ்ட்ரி 2 மிஸ்டர் கோட் ஆஃப் ஆல் கேம்ஸ் அப்படின்னு சொல்ல மாட்டேங்க கைஸ். நம்ம பேரை மாற்றிட்டோம். பேர் ரைபர் கேமிங். இது வந்து என்ன கேம்னு சுத்தமாக தெரியல. அது தெரியாமல் தான் ஆட போகிறோம் கைஸ். என்ன பண்ணுன்னு தெரியல கைஸ். வெயிட் ஃபார் யுவர் டர்ன் போட்டிருக்கு. வெயிட் பண்ணோம் கைஸ். அதற்கு உங்களை சஸ்பெண்ட் பண்ணிருப்பாங்க. இங்கே தான் வந்து கில்லர் மில்லர் கேப்டன் கில்லர் சொல்லிட்டு கேம்பைன். ஓகே ஓகே கேம்பர் கே 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 ஓகே கைஸ். அதற்கு நம்ம இந்த இடத்த எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம் கைஸ். என்ன கைஸ் இருக்கு அதோட தான் முன்னாடி சொல்கிறோம். வாட் ஓகே கைஸ், அங்கே பாருங்க ஒருத்தனை மேலே ஏறிட்டுக்கிறாங்க சூப்பராக. இது மேலே ஏறிட்டுக்கிறாங்க. இது மேலே ஏறிட்டு அப்படி போயிட்டு எனக்கு மட்டும் வர மாட்டேங்குது. அது அவனுங்களுக்கு வருது, எனக்கு வர மாட்டேங்குது. ஓகே, நம்ம அப்படி போயிட்டுருக்கோம். மாறிட்டாங்க சூப்பராக. அங்கே மட்டும் போடுவோம். டான்ஸ் சூப்பராக இருக்குது. டான்ஸ் ஓகே ஆச்சு. என்ன கேஸ் எப்போ கேஸ் இது கேம் ஸ்டார்ட் ஆகும்? இன்னும் முடியல போல கேஸ் கேம். வந்துட்டு இன்னசென்ட் அம்மாங்க சும்மா தான் நினைக்கிறேன் கேஸ். இந்த கேம் குளிச்சு போய் கொட்டிக்கணும் கேஸ். கடைசி போயிருக்கணும். அம்மாங்க காயின் வர ஆரம்பிச்சிச்சு. ஐயோ கார் வீட்டுக்கு இருக்கு. யார் இம்போஸ்டர்? அவன் தான் இம்போஸ்டர் ஆச்சு. அவன் தான் கேஸ் இம்போஸ்டரு. இருக்கும் 28 செகண்ட்ஸ் தான் கேஸ். 28 செகண்ட்ஸ் தான். அங்கே சவுண்ட் ஈஸி தோற்று போயிட்டான் அவன். இன்னும் நம்ம திரும்பி அடுத்த பேட்ச் விளாடுறது போல கேஸ். Camper but still lost. Camper but still lost. திரும்பி எங்கேயாச்சும் போய் ஒழிக்கணும் கேஸ். இவனுங்க அவங்க விட மாட்டாங்க. அப்பா தரமா இருக்கு. யார் இம்போஸ்டர்? இல்லை இம்போஸ்டர் தானே கேஸ். ஐயோ இங்கே பார்த்தாலே மார்க்கமாக இருக்கும். அவனை கனெக்ட் பண்ணிப்போம். இந்த கேமில் எக்ஸ்ப்ளோர் பண்ணுவாங்க. நம்ம இங்கே இருக்கிறதோட எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம். போய்ட்டு அவங்க யாரோ காலி நினைக்கிறேன். இப்போ யாரும் வந்து போகிறாங்க.
இங்கே தான் டிஸ்கனெக்ட் பண்ணுறாங்க. விக்ட்ரி என்ன கைஸ் நான் பண்ணுறேன், விக்ட்ரின்னு வருது. நான் ஏதோ பண்ணுற மாதிரியே எனக்கு விக்ட்ரின்னு வருது. நான் சும்மா எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டுக்கிறேன். காய்ஸ் எனக்கு வந்து அந்த கேம் பிடிக்கல, மர்டர் மிஸ்ட்ரி. ஆனால் சொல்லிட்டு நான் வந்து இப்போ இங்கே வந்துட்டேன். இன்னொரு கேம் கற்றுக்கேன். அது என்னென்னா ஃபால் டவுனா, மேலே ஏறணும் கைஸ். நம்ம அதுதான் கைஸ் இப்போ கேமு. மேலே ஏறிட்டு மேலே ஏறி கீழே நம்ம 82 மீட்டரில் இருக்கோம். ஏறிக்கிட்டே இருக்கோம் கைஸ். நம்ம இன்னும் அவ்வளோ வெயிட்டே ஏறணும் கைஸ். எவ்வளோ வெயிட் எடுத்து போகிறோம். நினைக்கிறேன் இதில் ரொம்ப இருக்கு. பேக் பேக் ஒன்றுமே இல்லை. திரும்பலாம் சிக்கிங்க நான் வயசுங்க. திரும்பி வந்து மேலே ஏறிட்டே இருக்கும். எவ்வளோ கிலோமீட்டர் இருக்கும் பாருங்க. மீட்டர் தான் இருக்கணும். 1000 மீட்டர் தான். சூப்பர் ஸ்லோவாக இருக்கும். ஒன்றுமே தர மேலே தான் இருந்துருச்சு. மேலே எடுத்துருக்கோம் வயசுக்கும். நாங்கள் பொறுத்து கொண்டுருப்போம். டக்குன்னு கஷ்டப்பட்டு எடுத்துருப்பாங்க சொன்ன ஒன்றே வர மாட்டேது. ஒரு பேரும் வர மாட்டேது. உங்களுக்கு போர் அடிச்சதும் மேலே தான் இருக்கு. ரெட் கலர் வேவ் கொண்டோம் கைஸ். நம்ம ஒரு வேவில் ஏறிட்டு ஒரு ஏர் பலூன் இருக்கு. அந்த ஏர் பலூன் கிட்ட போய் நான் கண்டினியூ பண்ணுறேன். நான் உங்களுக்கு சொன்ன மாதிரி வந்து நான் இந்த பலூன் கிட்ட வந்து கண்டினியூ பண்ணுறேன். இதில் என்ன ஆயிடுச்சுன்னா டக்குன்னு நான் வந்து இந்த ஜம்பு பண்ணுறது கொடுத்து கீழே குதிச்சுட்டாங்க தெரியாமல். கரெக்டாக அந்த பலூன் கொடுப்பாங்க. திரும்பி இப்போ ஏறினாங்க சார். ஆனால் உங்களுக்கு வந்து 8 மினிட்ஸ் மட்டும் தான் இருக்கும். பாருங்க எவ்வளோ கஷ்டம். எவ்வளோ கஷ்டம் இருக்கு ஒருத்தரும். ஒரு மாதிரி ஜம்ப் ஆகிட்டேங்க அப்போ அப்படி தெரியாம. இப்போ ஜம்ப் டவுன் எவ்வளோ 11 கிலோமீட்டர்லாம் ஏற முடியுமான்னு கூட டவுட்டு தான். குச்சி பார்க்கலாமா? காசு தரானுங்க. இன்னும் ஏதாச்சும் டெலிபோர்ட் இருந்தா டெலிபோர்ட் டக்குனு வேலையை குடிச்சிடறோம். நம்ம அந்த ஏர் பலூன் கிட்ட நம்ம சும்மா இன்னும் மேலே ஏறுறோம்.
போர்ட்ஸ் சொல்லி கட் பண்ணிடுறாங்க. நம்ம அந்த ஹாட் ஏர் பலூனை தாண்டி வந்து இப்போ அந்த பிளேன் கிட்ட போய் நான் கண்டினியூ பண்ணுறேங்க. இங்கே பாருங்க நம்ம ரெட்லேருந்து பர்பிள் இது பண்ணிட்டோங்க. என்னோட கண்டினியூ சொல்கிறாரு. ஆனால் இது ரொம்ப நேரம் எடுக்கும் கைஸ் இது முடிக்கிறதுக்கு சொல்லிட்டு உங்களுக்கு போர் அடிக்க சொல்லிட்டு நான் கட் பண்ணி போய் நான் பிளேன் கிட்ட போய் கண்டினியூ பண்ணுறேன் கைஸ். இங்கே பாருங்க கைஸ் நம்ம பிளேன் கிட்ட வந்துட்டோம் கைஸ் ஒரு வழியாக. இவ்வளோ மேலே ப்ளூ கலர் கிட்ட போய் நான் கண்டினியூ பண்ணுறேன் கைஸ். ப்ளூ கலருக்கு வந்துட்டோம். இங்கே பாருங்க நம்ம இன்னொரு கலர் வேவுக்கும் வந்தாச்சு. இன்னும் அடுத்த கலர் கிட்ட கண்டினியூ பண்ணுறேன் கைஸ். பாருங்க நம்ம எவ்வளோ ஹைட்டில் வந்துருக்கோம்னு சொல்லிட்டு இன்னொரு வேவ் கூட வந்து பாருங்க பச்சை கலர் வேவ் ஜூம் பண்ணிக்கலாம். பாருங்க க்ரீன் கலர் வேவுக்கும் வந்தாச்சு நம்ம. ஓகே நான் வந்து இன்னும் மேலே போயிட்டா கண்டினியூ. இங்கே பாருங்க நம்ம இன்னொரு வேவுக்கும் வந்துருக்கோம். சில்வர் கலர் வேவுக்கும் நம்ம வந்துருக்கோம் கைஸ். நம்ம இன்னொரு வேவுக்கும் வந்தாச்சு கைஸ். நான் அடுத்த வேவுக்கு போய் கண்டினியூ. இங்கே பாருங்க நம்ம அடுத்த வேவுக்கும் வந்துட்டோம். கைஸ் நம்ம சேட்டிலைட் கிட்டேயே வந்துட்டோம் கைஸ். இது அப்புறம் போய்ட்டு கண்டினியூ பண்ணுறேன். இங்கே பாருங்க நம்ம பர்பிள் கலர் வேவுக்கு வந்தாச்சு கைஸ். இங்கே பாருங்க நான் ப்ளூ கலர் வேவுக்கும் வந்துட்டேன். இங்கே பாருங்க நம்ம சில்வர் வேவுக்கும் வந்துட்டோம். பாருங்க கைஸ் நம்ம வந்து 8 கிலோமீட்டருக்கும் வந்துட்டோம். இன்னும் எவ்வளோ 9, 10, 11, 12 3 கிலோமீட்டர் தான் கைஸ் இருக்கு போகிறதுக்கு.